ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபெஸ்டிவ் வேர் ஹால் தான். ஆனால் வந்து ஃபெஸ்டிவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட் குர்தாஸ்லேயே வந்து அந்த ஃபெஸ்டிவ் வைப், ஃபெஸ்டிவ் லுக் கொண்டு வர மாதிரியான குர்தாஸ் தான். அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க மாதிரி தான் ஒரு லுக் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து மிந்த்ராவில் இருந்து தான் இருக்க போகுது. ஸோ மிந்த்ராவில் இப்போ சேல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து மோஸ்ட்லி நார்மல் டேஸோட இருக்கிற ப்ரைஸ் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டைமில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போது ஃபெஸ்டிவ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்க் டச்சில் ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்க ஃபேப்ரிக் தான் நிறைய பேர், அதுதான் ஃபெஸ்டிவ் லுக்குன்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். அதை ஒரு எத்னிக் அந்த ஒரு டச் கொடுக்கும். அண்ட் பார்க்கும்போது அந்த ஒரு மாதிரி அந்த சில்க் டச் இருந்தாலே அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த வைபே. ஸோ அந்த மாதிரியே அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஸ்ட்ரைட் குர்த்தா தான் இப்போ நான் போட்டிருக்கிறது. யோக் பார்ட் மட்டும் அழகாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஃபுல்லாக ஒரு ஷைனிங் ஃபேப்ரிக்கு நல்லா மேண்ட்ரின் காலர் நெக் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் தான் வருது. ஆனால் வந்து பெருசாக எந்த டிசைனும் இல்லை. பட் இதோட ஃபேப்ரிக் தான் ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக இருக்குது. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்கான லெகின் வந்து ஒரு பெய்ஜ் கலர் இல்லை கோல்டன் கலர் அந்த மாதிரி பேர் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். ஒரு 500 ருபீஸ்க்கு எடுத்த குர்த்தியோட லுக் மாதிரியே இருக்காது. அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்குது, இந்த லுக் இருக்குது. நான் சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாரு. நெக்ஸ்ட்டு வந்து சில்க்கு தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்வெட். ஸோ ரீசன்ட் டேஸில் வெல்வெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப நாளாகவே இந்த வெல்வெட் சாரீ, வெல்வெட் கவுன் இதெல்லாம் வந்து ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் நான் வந்து பெருசாக இது குர்த்தா ட்ரை பண்ணதில்லை. ஸோ இது வந்து வீநெக் பேட்டர்னில் இருக்க இந்த குர்த்தா எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெல்வெட் ஃபேப்ரிக் கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வித்தவுட் லைனிங் தான், உங்களுக்கு குத்தாது கூட, அது ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் இந்த கேப் ஸ்லீவ் மாதிரி கொடுப்பாங்களா, அதில் குவாலிட்டியான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது அரௌண்ட் 600-700 வரும். பட் அந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ஒர்த். ஆக்சுவலி நான் இது சூஸ் பண்ணும்போது எனக்கு வெறும் குர்த்தான்ற ஐடியாவே இல்லை. வித் பேண்ட்டோடையே இருக்குன்னு நினச்சி தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா இது கூட பேர் பண்ணியிருந்த கேட்லாகில் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் பேண்ட்டு தான். ஆனால் வந்து இது ஆக்சுவலி வெறும் டாப் மட்டும்தான். பட் டாப் மட்டும்தான், ஆனால் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அந்த வெல்வெட் ஃபேப்ரிக்னால. அண்ட் பாட்டம்லலாம் பெருசாக டிசைன் இருக்காது. வெறும் வித்தவுட் லைனிங்கில் ஒரு சிங்கிள் ஃபேப்ரிக்கே நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால என்னென்னா நல்லா உடம்போட ஒட்டி நல்லா படிமானமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் என்னென்னா இப்போ நான் கொஞ்சம் சப்பி சைஸில் இருக்கிறதுனால எனக்கு வந்து இது போட்டோம்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்லிம் சைஸில் ஃபிட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். இந்த வீநெக்கு, அந்த ட்ரெண்டியான வெல்வெட் பேட்டர்ன், அது வெல்வெட்னாலே ஒரு லைட்டாக ஒரு ஷைனிங்காக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கும் சேம் அந்த லெகினே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஷைனிங்காக இருக்க மாதிரி. சேம் அதே வெல்வெட் ட்ரெஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யோக் பார்ட் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் வீநெக்கோடவே முடிச்சிட்டாங்க. அண்ட் இதில் வந்து பாருங்கள் யோக் பார்ட்டில் ஃபுல்லாக சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க பாருங்களேன். அதுலேயே எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபேப்ரிக்கே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை போட்டால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். நானே வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்டு ஸ்லீவோட எஜ்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சரி அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு வந்து டாப் வந்து ரொம்ப குட்டையாலாம் இல்லை, ஷார்ட்டாக கிடையாது. நல்லா வந்து உங்களுக்கு காஃப் லென்த்து சைடு ஸ்லிட்டோடு வருது. நல்லா ஜிகுன்னு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக வந்து உங்களுக்கு ஜிகுனா மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அதோட வைப் வந்து அந்த ஃபேப்ரிக்கோட வைப் வந்து அப்படி நல்லா ஷிம்மராக ஷைனிங்காக ஒரு மாதிரி கூலாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். பட் இது வந்து ரொம்ப கொளுத்துற வெயிலெல்லாம் போட்டு போனோம்னா எரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. ஏதோ வின்டர் அந்த மாதிரி நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ஒரு 10 பேர் இருக்க இடத்துல நம்ம கொஞ்சம் யூனிக்காக தெரிகிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு ரொம்ப செட் ஆகாது. பட் ஃபெஸ்டிவ்னால் நம்ம என்னைக்காவது தானே வேர் பண்ண போகிறோம், அதுக்கும் ஓகே தான். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது கூட வந்து 2 நைட் செட் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல் டேவோட இருக்க முடியாதுல்ல. ஸோ அதை மாற்றிட்டு போடுற மாதிரி வேணால் இதை ட்ரை பண்ணலாம். இதை வந்து கோஆட் செட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். முன்னாடி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஒரு கோஆட் செட் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். டாப் அண்ட் பேண்ட்டு நார்மலாக இந்த மாதிரி வீநெக் பேட்டர்ன் வந்து சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஒரு பிக் ஃப்ளாரல் பிரிண்டோட வரும். ரொம்ப 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 நீட்டாக இருக்கும். சேம் அதே மாதிரி. ஆனால் இது வந்து ஷர்ட் அண்ட் பேண்ட்டு, இது XXL தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பரான பியோர் சாஃப்டான, இங்கே பாருங்களேன், செம்ம சாஃப்டான ரயான் ஃபேப்ரிக். ஆனால் எனக்கு இதில் பிடிச்சிருந்ததே இந்த பிரிண்ட்ஸ் தான். ரொம்ப யூனிக்காக நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ராவலுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி அவுட்ஃபிட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா காலர் நெக்கு, க்ளோஸ்ட் காலர் நெக்கு. அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் இருந்தது. ஷர்ட்லேயும் சேம் இந்த பிரிண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் இது கோஆட் செட்டு. அண்ட் இந்த ஷர்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் அழகாக பட் கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபங்கியாக ஃப்ரீயாக இருந்துச்சு. பேட்டர்னுமே நல்லா பிரைட்டாக இருக்கனால சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ப்ரைஸ்க்கு நான் வாங்கும்போது அரௌண்ட் 800 என்னமோ, இப்போ கண்டிப்பாக கம்மி ப்ரைஸில் இருக்கும். அண்ட் நீங்கள் 600 ரூபாய்க்கு வாங்கினா கூட இது ஒர்த்து, 700 ரூபாய்க்கு வாங்கினா கூட ஒர்த்து. நான் அவ்வளோ சாஃப்டான ஃபேப்ரிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கோஆட் செட்டு தான். இது வந்து நைட் செட்டுலாம் சொல்ல முடியாது. இது ஒரு டைப்பான காட்டன். அது வந்து பியோர் ரயான் ஃபேப்ரிக், நல்லா சாஃப்டாக கூலாக இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இதோடவே அது ரொம்ப கம்ஃபியாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரா காட்டன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, ஸோ அது மாதிரி ஒரு காட்டன் அழகாக பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சு. ஹலோ கைஸ், சூப்பரான ஒரு பார்ட்டி வேர் கவுன், ஃபிட் அண்ட் ஃப்ளீ ட்ரெஸ் தான். டாப்ல ஃபுல்லா நல்லா கிராண்டான வர்க் பண்ணிருக்காங்க. ஸ்லீவ்ஸ்ல மட்டும் வித்அவுட் லைனிங் கொடுத்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக்கா இருக்கு. இதுலயும் 3 கலர் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் சைஸஸ் வந்து XXL வரைக்கும் அவேலபிளா இருக்கு. நான் வேர் பண்ணிக்கிறது XXL தான். ஆனா எனக்கு
ஃபேப்ரிக் லைட்டா லூஸா தான் இருக்கு, ரொம்ப ஃபிட்டாலாம் இல்ல. கீழ வந்து அழகான மெஷ் ஃபேப்ரிக்ல சூப்பரான ஒரு ஃப்ளேர் கொடுத்திருக்காங்க. அதுதான் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர் ஃப்ளோயியா ஃப்ளேர்டா ரொம்ப அழகா ஒரு இருக்கும். செம்மையான பார்ட்டி வேர் கவுன். அண்ட் வந்து இது நீங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆக்ட்ரஸ்லாம் ஏர்போர்ட்லலாம் போட்டுறாங்களே, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் கிட்டத்தட்ட இங்கே பாருங்களேன். காட்டனுமே வந்து அது அந்த ஃபீல் சூப்பராக இருக்குது. ஒரு பியோர் காட்டன் ஷ்ரிங்க் ஆகும் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் எவ்ரி டைம் அயன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப நீட்டாக கீழே வந்து ரவுண்ட் கட்டில் இங்கே பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரைட் கட் ஷர்ட் மாதிரி கிடையாது, ரவுண்ட் கட்டில் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இங்கே ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கெட்டை பார்த்தா ஒரு பைஜாமா செட் ஃபீல் வருது. ஸோ இந்த பேக்கெட்டில் அழகான ஒரு ரெட் ஹாட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக யூனிக்காக ஃப்ரண்ட் பட்டன் டீட்டெயில்ஸோட நல்லா இருக்கு. அண்ட் பெப்ளம் டாப் மாதிரி இந்த இடத்துல 2 அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருக்கு, டச் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஹாலில் வந்து ஒரு 3 குவாட் செட்டு 3 டாப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.